8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களின் கண்ணீர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அடிமை சேவகம் புரியும் பழனிசாமி அரசிற்கும் அவர்களை ஆதரித்த ஸ்டாலினிற்கும் நீதிமன்ற தீர்ப்பு சம்மட்டி அடியாக விழுந்துள்ளது என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மோடி அரசும் பழனிசாமி அரசும் சேர்ந்து செயல்படுத்த துடித்த சேலம் சென்னை இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இது மக்களின் உணர்வுபூர்வமான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார். சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் மத்தியில் உள்ள பாஜக அரசும் தமிழ்நாட்டை அவர்களிடம் அடகு வைத்து அடிமை சேவகம் புரியும் பழனிசாமி அரசும் சேர்ந்து 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏழை மக்களின் 7000 ஏக்கர் விவசாய நிலங்கள், ஆயிரக்கணக்கான வீடுகள், தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்புகள், பள்ளிக்கூடங்கள், வனப்பகுதிகளை அழித்து மலைகளை உடைத்து இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கல்வராயன் மலை, கஞ்சமலை, கவுத்திமலை, ஜவ்வாதிமலை உள்ளிட்ட இடங்களில் இருக்கிற இரும்புத்தாது போன்ற கனிம வளங்களை வடநாட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வெட்டி எடுத்துச் செல்வதற்காக மக்களை அழிக்க துடித்தார்கள். வாழ்வாதாரம் பறிபோவதைக் கண்டு பதறி கண்ணீர் விட்டு போராடிய விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரை காவல்துறையை வைத்து அடித்து சிறையில் தள்ளிய முதல்வர் பழனிசாமி இப்போது ஊருக்கு ஊர் சென்று நான் விவசாயி என்று ஓட்டிற்காக முழங்கி வருகிறார் என்றும், அன்றைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த பிறகும் அந்த பகுதிக்கே சென்று 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வேன் என்று சபதம் போட்டார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை என்று திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே பட்டவர்த்தனமாக சொன்னதை குறிப்பிட்டுள்ள அவர், திமுகவின் வழக்கறிஞர் ஒருவர்தான் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்கக்கூடாது என்று நெடுஞ்சாலை ஆணையத்திற்காக நீதிமன்றத்தில் வாதாடினார் என்றும், சுயநலத்திற்காக எதையும் செய்ய தயங்காத பழனிசாமிக்கும் அவருக்கு ஆதரவாக நின்ற ஸ்டாலினிற்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு சம்மட்டி அடியாக அமைந்திருக்கிறது என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமி அரசு சர்வாதிகாரமாக அடித்து பிடுங்கிய இடங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி எந்த தாமதமும் இன்றி பாதிக்கப்பட்டவர்களின் பெயருக்கு உடனடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் கண்ணீருக்கு கிடைத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து தேர்தல் முடிந்தவுடன் உச்சநீதிமன்றத்தில் பழனிசாமி அரசு மேல்முறையீடு செய்யப் போவதாக தகவல் வெளியாகி இருப்பதால் இந்த தேர்தலோடு பாஜகவை தூக்கிச் சுமந்து வரும் பழனிசாமி அணியினரையும் திமுகவையும் மொத்தமாக வீட்டிற்கு அனுப்பினால்தான் பசுமையை அழித்துவிட்டு பசுமை வழிச்சாலை போடும் திட்டம் முழுமையாக ரத்தாகும். அதனை செய்து காண்பிப்பதற்கு ஏப்ரல் 18ஆம் தேதிக்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.